ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துவதிலே பெற்றுகிறோம். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை கண்மணி போல கடந்த வாரம் முழுவதும் காத்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையின் மூலமாகவும் இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதனை ஏற்படுத்தக்கதாக அதை ஒளிபரப்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அநேகர் அதிலே கலந்து கொண்டீர்கள். குறிப்பாக ஆராதனையை பார்த்து கர்த்தர்களாக மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்று சொல்லி ஆவியிலே நம்புகிறோம். தொடர்ந்து அதே விதமாக கர்த்தரை ஆராதியுங்கள், இணைந்தீர்கள். கர்த்தர்களாக இசைந்து வாழ நாமும் முயற்சி செய்வோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இந்த நெருக்கத்தின் காலங்கள் நமக்கு ஒரு பிரயோஜனமுள்ள காலங்களாக ஆண்டவர் மாற்றி தந்து வருகிறார். இன்னும் மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். காலங்களின் முடிவிலே அதற்கேற்ற மேன்மையும் மகிமையும் ஆண்டவர் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அந்த லீதியாள் பெண்கள் ஐக்கியத்தினுடைய ஆண்டு 15வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். நிச்சயமாக நமக்கு இந்த விழா பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதையும் கர்த்தர்களாக நம்புகிறோம். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். எனவே யாரும் சார்ந்தோடு கலந்து கொள்வோம். இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். சீக்கிரத்திலே இந்த தடைக்காலம் முடிவு வரவும் ஆலயத்திலே ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே அவர் அதிசயங்களை செய்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. குறிப்பாக இந்த காலங்களிலும் நெருக்கமான காலங்களிலும் இந்த ரெக்கார்டிங் செய்வதற்கு இந்த பணிகளை செய்து வருகிறதான தம்பிமாருக்காக மூவர்களுக்காக இன்னுமாக அதற்கான பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பாடல்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள படிக்கமாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் இப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்லுவோம். சற்று நேர சிந்தனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமறையின் பகுதி வாசித்து கேட்டதான யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்றார் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அதாவது கடவுளுக்கு ஏற்ற கிரியைகள் நாம் உலகத்திலே நடப்பித்து கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் நம்மேல் கொண்ட சித்தமாயிருக்கிறது, நம்மேல் கொண்ட விருப்பமாகவும் இருக்கிறது. நம்ம இந்த உலகத்திலே ஆண்டவர் கிறிஸ்தவர்களாக வாழ தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லட்சியம் உண்டு, ஒரு குறிக்கோள் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அதிலேயும் இந்தியாவிலே தமிழகத்திலே சென்னை பட்டணத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மேலான நோக்கம் உண்டு. ஒருவேளை வெளிநாடுகளிலே நாம் இருப்போம் என்று சொன்னாலும் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதன்படியே ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே அவருக்கென்று சொல்லி தெரிந்தெடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயத்துக்கும் இடமில்லை. எனவே அவருக்கேற்ற கிரியைகளை நடப்பிப்பது மிகவும் அவசியமான, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதனால்தான் இந்த கிரியைகளை குறித்து இங்க சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இயேசுடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தான ஜனங்கள், அதிலும் சிறப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே இயேசுவினுடைய 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியதான அற்புத நிகழ்வு குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புத நிகழ்வின் முடிவிலே அது 12 கூடைகள் மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைப்பது போன்ற காரியங்களுக்கு பின்னதாக
அந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற சூழ்நிலையில அப்பத்தினால் போஷிப்பிக்கப்பட்டதான அந்த மக்கள் இயேசுவையும் அவரோடு இருந்த சீடர்களையும் தேடினார்கள் என்று சொல்லி அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது. இயேசுவை இடத்திலே அந்த அப்பத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்த ஜனங்கள் இயேசுவை தேடினார்கள். தேடுவதனால அக்கறைக்கு போனார்கள், படகிலேயே அக்கறைக்கு போனார்கள். அதனால இயேசு 26ஆம் வசனத்துல அதற்கு முன்னால் 26ஆம் வசனத்தில் சொல்லும் போது இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டனத்தினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் மூலமாக கடவுள் நடப்பித்த அற்புதமான கிரியை கண்டதினால் நீங்கள் என்னை தேடவில்லை, மாறாக என்னால் தேடினீர்கள். அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியானதினால் என்னை நீங்கள் தேடினீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுகிறார். அப்போ அப்பத்தின் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் பிழைப்பான் என்பது ஆண்டுடைய வார்த்தை சொல்லக்கூடியது. அந்த கடவுளுடைய அற்புதத்தையும் அற்புதத்தின் செயல்களையும் அவர் மூலமாக வெளிப்பட்ட கிரியைகளையும் மட்டும் நம்பி அதன் அடிப்படையில் தேடவில்லை. இயேசு நமக்கு சாப்பாடு கொடுத்தார், அப்பம் கொடுத்தார், திருப்தி ஆயிடுச்சு, அதனால அவரை அதனால தேடும். அப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ற எடுத்து உணர்ந்தது கூட அவங்களே குத்தப்பட்டவர்களா கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்த வருஷத்துல பார்க்கணும், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே இதை நடப்பியுங்கள். நீங்க சாப்பிடுறதுக்காகவோ அழிந்து போற பொருளாய்க்காக அல்லவோ அல்ல, நீங்கள் நித்தியத்திற்குரிய கிரியைகளை நீங்கள் நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிரியைகளை நீங்கள் நடப்பீர்கள். இந்த கிரியைகள் என்று சொல்லும் போது நல்ல செயல்கள், நல்ல கிரியைகள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது அதுல கிரியைகள் செயல்கள் சொல்லும் போது நல்ல செயல்களும் உண்டு, துர்ச்செயல்களும் உண்டு. நல்ல கிரியைகளும் உண்டு, துர்க்கிரியைகளும் நம் மனிதனிடத்திலிருந்து புறப்படுவது உண்டு. இன்னும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிரியைகளும் உண்டு, ஏற்றுக்கொள்ள முடியாத கிரியைகளும் உண்டு. மறைமுகமாக செயல்படுத்தக்கூடிய கிரியைகளும் உண்டு, வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய கிரியைகளும் இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம பார்க்கணும். எல்லா விதத்திலையும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டையும் நம்ம பார்க்க முடியும். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், அதை அப்படி இல்லை, நித்தியத்துக்குரிய கிரியைகள் மட்டும் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நித்தியத்துக்குரியதான கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் மட்டும் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். அதற்கு தான் அந்த ஜனங்கள், அவரோடு கூட இருந்த ஜனங்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும், என்ன கிரியை செய்வது கடவுளுக்கு தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. 28வது அதை சொன்ன, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும். நல்ல கேள்வியை கேட்கலாம். நாங்கள் செய்யற கிரியை கடவுளுக்கு பிரியமானது அல்ல, நித்தியத்துக்கு உரியது அல்ல, மாமிசத்துக்குரியதுக்கு செயலாக இருக்கிறது. அதனால கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் என்ன, எது செய்வது கடவுளுக்கு ஏற்ற கிரியைகளாக இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு கூட பல நேரங்களில் நமக்கு கூட கடவுளுக்கு பிரியமான காரியம் எது, கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் எது, கடவுளுக்கு பிரியமில்லாத கிரியைகள் எது என்பது வகையறுத்து தெரிந்து கொள்வதிலே பலவிதமான சிக்கல்கள் உள்ளது. பல நேரங்களில் அது வகையறுக்க முடியாதபடி நாம் தடுமாறுகிற சூழ்நிலை ஏற்படுவது. அதே விதமான எல்லாம் அந்த ஜனங்கள் இருக்காங்க. கடவுளுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன என்பதை குறித்து கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் சொல்கிறார், திருமறையிலேயும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டது. இந்த காரியங்களிலே கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் எவை என்பதை குறித்து 4 காரியங்களை உன்னோடு பகிர்ந்து கொண்டு சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அதாவது கடவுளுக்கு ஏற்ற கிரியை எது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய கிரியை என்பது கடவுளுக்கு ஏற்ற கிரியாக இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவர் அங்கு சொல்கிறார். 29ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்ப கடவுளுக்கு ஏற்ற கிரியை எதுன்னு சொன்னால், அவர் அனுப்பின நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே கடவுளுக்கு ஏற்ற
கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது ஏதோ ஒரு நம்முடைய வயிற்றுக்கு போஜனம் கொடுப்பதனால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்திலே இந்தியாவிலே வந்தான மிஷனரிகள் பல தருணங்களிலே அதாவது சொல்லும்போது சோப்பு சீப்பு சாப்பாடு, அதாவது சோப்பு சூப்பு சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோப் சூப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு, உடை, அப்புறம் சாப்பாடு கொடுத்து அதன் மூலமாக இயேசுவை சொன்னார்கள். அதனால் நிறைய பேர் இதுக்கு ஆசைப்பட்டு சாப்பாட்டுக்காக நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி திருச்சபை வரலாறுகளை படிக்கிற நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கிறிஸ்தவர்கள் அப்படி மாறின கிறிஸ்தவத்தினால்தான் இன்றைக்கு வட இந்தியாவின் பல பகுதிகளிலே பெரிய ஆலயம் இருக்கிறது. ஆனால் ஆராதிப்பதற்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் இல்லை. எல்லா பின்மாற்றத்துக்குள்ளாக சென்று விட்டார்கள். கடவுளுடைய கிரியை குறித்ததான விழிப்புணர்வு, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் என்பது அங்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இன்றைக்கு அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் என்பது கடவுளுக்கு ஏற்ற கிரியை என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் கடவுளுடைய மகிமையை காண முடியும். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு. அந்த மாத்தாள் மரியாள் சொல்கிறாள், ஆண்டவரே 4 நாளாயிட்டே, என்னுடைய சகோதரன் இறந்து போய் 4 நாளாயிட்டே, நானுமே அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அல்லேலூயா. இயேசுவாகிய என் மேல் நீ விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாய் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தின் கிரியை செயல்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். இன்னுமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே நமக்கு என்றைக்கும் உதவக்கூடியது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் சொன்னால் கிரியை இல்லாத விசுவாசத்தினால் என்ன பயன், எந்த பிரயோஜனமும் இல்லை. யாக்கோபு 2:20 சொல்லும்போது கிரியினாலே உங்கள் விசுவாசம் நீதியின் கிரியாக மாற கடவுது என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே உருவாக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே முதலாவது கடவுளுக்கு ஏற்ற கிரியை என்னன்னு சொன்னால் அது விசுவாசம். விசுவாசத்தின் கிரியை அது கடவுளை பிரியப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அது கடவுளுக்கு ஏற்ற கிரியையாக காணப்படுகிறது. முதலாவதாக விசுவாசத்தின் கிரியை. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதாவது விசனப்படாத கிரியை. விசுவாசத்தின் கிரியை. இரண்டாவதாக விசனப்படாத கிரியை. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எதன் நிமித்தமாக? விசனப்படாமல் நற்கிரியை செய்வதன் நிமித்தமாக நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். அதாவது நீ செய்கிற எல்லாவற்றிலேயும், உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றிலேயும், நீ கையிட்டு செய்கிற எல்லா விதமான காரியங்களிலேயும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்வதிலே நீ எழுப்படக்கூடாது, விசனப்படக்கூடாது. விசனப்படாமல் நீ நற்கிரியை செய்வாயாக. அது கடவுளுக்கு பிரியமானது என்று சொல்லி சொல்கிறார். இங்க 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் சொன்னால் 7வது வருடம் என்பது விடுதலையின் வருடமாக இன்றைக்கு யூத சமுதாயத்துக்கு ஆண்டவர் கட்டளையாக, நித்திய கட்டளையாக கொடுத்தார். அதாவது யாருக்காவது ஒருவர் கடன் பட்டிருப்பார் சொன்னால் அந்த கடன் பட்டவரை 7வது வருடம் அந்த விடுதலையின் வருடம் வரும்போது அவர் மன்னித்து விடுதலையாக்க வேண்டும். அந்த கடனிலிருந்து அவருக்கு முழுமையான மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் அடிக்கடி, இந்திய அரசாங்கமா தமிழ்நாடு அரசாங்கம் முன்னாடி பண்ணிக்குது. இந்திய அரசாங்கம் காங்கிரஸ் காலத்தில் ஒரு சில மாநிலங்களில் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம்
அடுத்ததாக பார்க்க முடியல. அதாவது விவசாயிகள் வாங்கின கடன் முழுவதும் தள்ளுபடி என்று சொல்லி அறிவித்தார். இப்போ இது எப்போதோ ஒரு கவர்மெண்ட் அவங்களுடைய சுயநலத்துக்காக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இல்லைன்னு சொன்னா மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு பக்கம் சுயநலம் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இதை நித்திய கட்டளையாக கொடுத்தார். யாராவது ஒரு ஏழை உன்னிடத்துல கடன் பட்டிருப்பார் என்று சொன்னால் 7 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணு, அந்த பணத்தை அப்படியே அவனுக்கு மன்னித்து விடு, அவனிடத்துல தண்டனை பண்ணாத, திரும்ப வாங்காத அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நித்திய கட்டளையாக கொடுத்தார் என்பதாக இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், பிதாவாகிய கடவுள் நித்திய கட்டளையாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் அதன்படியாகவே காலத்துல ஒருவர் கடன் பட்டிருந்தா அவருக்கு நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி ஓமைகள் மூலமாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதியிலேயும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த விடுதலையின் ஆண்டை எதற்கு நியமித்தார் என்று சொன்னால் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். எதுக்கு விடுதலை செய்யணும்னா எளியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டத்தோடு யாரும் நடுவிலே ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதற்காக நீ என்ன பண்ணு, விசனப்படாமல் நற்கிரியை செய், அவளுக்கு மன்னிப்பு என்று சொல்லி கூறுகிறார். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த 7வது வருஷம் வரும்போது கடன் கொடுக்கிறவங்க யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. 6வது வருஷம் வந்துச்சுன்னா கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா 7வது வருஷம் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அந்த கடனை நிறுத்தி விட வேண்டும், அது கடன் தள்ளுபடி பண்ணணும். அதனால சுயநலத்தோடு கடன் கொடுக்காமல் இருந்தார். அதனால இங்க சொல்லுகிறார் அப்படி செய்யக்கூடாது. நம்ம அதை பட்டோம் சொன்னா சொல்லுகிறார் அது அப்படி செய்யக்கூடாது. அது செய்வது அப்படி செய்ய நற்கிரியை செய்வதற்கு நீ விசனம் படக்கூடாது அப்படின்றதை தெளிவாக சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அப்படி தரணும்னு சொன்னா விசனப்படாமல் நீ என்ன பண்ணு, நற்கிரியைகளை செய் என்று சொல்லி எங்க கூறுகிறதை நாம் பார்க்க முடியுது. அறிஞர்களே, ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் நம்முடைய எல்லா விதமான செயல்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியை விசனப்படாமல் செய்யக்கூடிய கிரியாக இருக்க வேண்டும். முதலாவது அது கடவுளுக்கு பிரியமான கிரியாக இருக்கிறது. முதலாவது விசுவாசத்தின் கிரியை, இரண்டாவதாக விசனப்படாத கிரியை, இது கடவுளுக்கு பிரியமான கிரியை என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் சொன்னால் விளம்பரமற்ற கிரியை. விளம்பரமற்ற கிரியை கடவுளுக்கு பிரியமான கிரியை என்பதாக திருமறை மூலமாக கண்டுகொள்ள முடிகிறது. மத்திய 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறார், தங்களை அதாவது பரிசேயர் வேதபாரகர் போன்ற கூட்டத்தார் தன்னுடைய கிரியைகளை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக விளம்பரப்படுத்தும்படியாக சுயநல நோக்கோடு கூட சந்திகளிலேயும் தெருக்களிலேயும் நின்று கொண்டு அதை செய்து வந்தார்கள். அதை இயேசு கிறிஸ்து கண்டனம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்திய 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் உங்கள் நற்கிரியைகளை கண்டு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இயேசு சொல்லும் போது உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுள். உங்கள் வெளிச்சம்தான் பிரகாசிக்கணும். உங்களுடைய நற்கிரியைகளை அவர்கள் காணணும். அதாவது விளம்பரத்திற்காக அல்ல, கடவுளுடைய மகிமை விளங்கும்படியாக, ஆண்டவருடைய மகிமை விளங்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும். விளம்பரத்திற்காக நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகள், நல்ல செயல்கள் மற்றவர்கள் காண வேணும், மற்றவங்களுக்கு விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் யார் தான் பண்ணுவாங்க? அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு ஓட்டு விடும். ஆனா